Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்வீட் செய்ய போகிறோம். ஒரு கப் சேமியா, ஒரு கப் ரவை இருந்தால் போதும், டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செய்யலாம். இந்த ஸ்வீட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பால் இல்லாமல் நம்ம இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். செம க்ரீமியாக இந்த மாதிரி செய்யலாம். வரப்போகிற பூஜை நாட்களுக்கும் இது ஒரு ஆப்டான நெய்வேத்தியம்னு சொல்லலாம். செம பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் செய்யுங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரோஸ்டட் சேமியா தான். நம்ம நார்மல் சேமியா கூட எடுத்துக்கலாம், அதாவது வெர்மிசெல்லி. இப்போ அடுத்ததாக நம்ம உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான், அதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்வீட்டுக்கு இன்னும் ரிச்சான டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த பைனாப்பிள் தான். ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 2 கப் அளவு ரவை சேமியாவுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் கூடவே நம்மளுக்கு கொஞ்சம் உப்பும், ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் தேவைப்படும். எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் வச்சுட்டேன், ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு அது சூடானதும் முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, இது ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். அளவு எதுவும் இல்லை. இந்த மாதிரி கலர் மாறின உடனே நம்ம ஒரு குட்டி கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே சூடான நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பைனாப்பிள், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இது செய்யும் போதே செம சூப்பராக வாசனை வரும். அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி சுண்டி வரும். இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு மறுபடியும் இது ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே ஃபுல்லாக மாற்றிடலாம். அதாவது இந்த நெய்யோடவே நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் நம்ம வந்துட்டு தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த கப் அளவு தான் ரவையும் சேமியாவும் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு 4 கப் அளவு தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இல்லை 5 கப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். 4 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதை வந்துட்டு இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு சைடு அடுப்பில் மறுபடியும் ஒரு கடாய் வச்சிடலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ஒரு கப் அளவு இருக்குது. இப்போ இந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விடணும். அதாவது கலர் மாறாமல் நல்லா வறுத்து விடணும். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்த உடனே இந்த பக்கம் வந்துட்டு தண்ணியும் நல்லா சூடாகிடும். இப்போ வந்துட்டு நம்ம சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருக்கேன். நம்ம மூடி போட்டு ஒரு தடவை குக் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிடலாம். அடியெல்லாம் பிடிக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ரெடி பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம வந்துட்டு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு குங்குமப்பூ சேர்க்கிறேன். சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சது. ஸோ நல்ல கலர் கொடுக்கும். இங்கே வந்துட்டு சர்க்கரை நான் 3/4 கப் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அன்னாசி பழம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு 1/4 கப் குறைச்சிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு. செமையாக இது வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ண எல்லாத்திலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். அன்னாசி பழம், அதுக்கப்புறம் வறுத்த முந்திரி திராட்சை, அப்புறம் உப்பும் ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் இது ரெஸ்டிங் டைம் கொடுத்து நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெது வெதுப்பாக சூடாக இருக்குது. இதுலேயே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதை பவுலுக்கு மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு துளி பால் கூட சேர்க்காமல் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டில் இது டேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்வீட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோம்புக்கு இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி வேறு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.